காலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு இல்லை 9 இன்ச்சு நம்ம வந்து காலர் வந்து வெட்டிக்கலாம். காலருங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபேண்ட்டுக்கு இருக்கும் பார்த்திங்களா, கேன்வாஸு இந்த ரோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரோலே போதுமானது. அது வந்து ஒரு 9 இன்ச்சு வெட்டிங்க. வெட்டி பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் உள்ள அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதே வந்து நெக்குக்கு வந்து வைக்க போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெட்டி பாருங்கள், அடியில் ஒரு துணி கொடுத்து டபுளாகவும் வைக்கலாம், இல்லை கீழே லைனிங் கொடுத்து சிங்கிளாகவும் வைக்கலாம். பாருங்கள், அப்படியே வச்சு நம்ம ஒரே லெவலாக வந்து அடிச்சுட்டே வரோம். இந்த கேன்வாஸ் மேலே தையல் போட்டுறாங்க, இந்த ஓரமாக அப்படியே தையல் போட்டே வாங்க. ஓரமாக தையல் போட்டு அப்படியே கரெக்டாக அழகாக திருப்பிங்க. திருப்பி வந்து பாருங்கள், அப்படியே அடிச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து அடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிங்க. கத்திரியில் அப்படியே வந்து ஓரமாக கட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் லைட்டாக வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது அடியில் வந்து லைனிங் இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் இருக்குது துணி. அதை வந்து டபுளாகவும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அந்த கேன்வாஸ் வந்து நம்ம வச்சுருக்கனால கொஞ்சம் அதே திக்காக இருக்கும். பாருங்கள், அப்படி திருப்பிங்க. திருப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கார்னர் வந்து நல்லா இப்படி எடுத்து விட்ருங்க. கத்திரிலையும் எடுக்கலாம், வேறு ஏதாவது பென் மாதிரி எதாவது இருந்தனாலும் நீங்கள் வந்து அதுலேயும் வந்து அந்த கார்னர் வந்து நீங்கள் எடுத்து விடலாம். பாருங்கள், அப்படியே கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், அப்படியே வச்சு ஒரு மேலே வந்து இந்த ஓரமாக ஒரு தையல் போடுங்க. இந்த ஊசி இடம்பாங்க, இந்த மாதிரி ஊசி இடம் மாதிரி நல்லா கரெக்டாக நீவி விட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே ஓரமாக அப்படியே தையல் போடுங்க. கரெக்டாக அப்படியே வச்சு அப்படியே திருப்பிங்க. திருப்பி ஸ்லோவாக அடிச்சுங்க. ஸ்லோவாக அந்த ஓரமாக ஒரே மாதிரி துணியெல்லாம் மடங்காத அளவுக்கு அப்படியே வந்து ஓரமாக அப்படியே அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தா புரியுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓரமாக அடிச்சுட்டு வாங்க. அடித்து வந்து அப்படியே திருப்பிங்க. திருப்பி இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுருங்க. வீலை பிடிக்கிறீங்களா, ரொம்ப மேலே போகாமல் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். போட்டிங்களா, இதை அப்படியே எடுத்துங்க. அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக இதுலேயும் ஒரு ஓப்பனில் வந்து இது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கரெக்டாக வந்து இங்கே மார்க் பண்ணிங்க. அதாவது அர்க்காத்தும் போட்டுக்கலாம், மார்க்கும் பண்ணிக்கலாம். அது வந்து சென்டரில் வந்து பாருங்கள், அப்படியே அர்க்காத் போட்டுருங்க. அர்க்காத் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து இந்த ப்ளவுஸ் எடுத்துங்க. ப்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். சென்டரை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக பாருங்கள், அப்படியே அங்கே முன்னாடி வந்து தள்ளி வச்சுங்க. எப்போவுமே இதுலேயும் மார்க் பண்ணிங்க, அதுலேயும் மார்க் பண்ணிங்க. ஆல்ரெடி அதுலேயும் மார்க்காக வந்து போட்டுருக்கு பாருங்கள், இதோட மார்க் பண்ணிடலாம். செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்குது. காலருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர்லாம் வந்து பெருசாக வச்சு வெட்டியிருக்கிறோம். அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து நெக்கை வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறது தான். அதாவது கால்சன் கழுத்துக்கு வந்து அந்த இதெல்லாம் துணியெல்லாம் கொடுக்காம அப்படியே தான் தைச்சிருக்கிறோம். இப்போ வந்து இந்த காலரை வச்சு இப்போ அப்படியே அடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வச்சு அடிக்கும் பார்த்திங்களா, ஹெம்மிங் பண்ணுறதுக்கோ இல்லை பைப்பிங்க்கோ அடிக்கும் பார்த்திங்களா, அதே மெத்தேடு தான். அதை வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதே மெத்தேடில் என்ன பண்ணுறோன்னா கிராஸில் தான் நம்ம வந்து துணியை வெட்டிக்கிறோம். லைனிங் வந்து கிராஸில் வெட்டி அப்படியே ஒரே மாதிரி வெட்டிங்க. வெட்டி இந்த துணியை தான் நம்ம வந்து அது மேலே வச்சு நம்ம அடிக்க போகிறோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிராஸில் வந்து அதே மாதிரி இதையும் வந்து நம்ம வந்து வெட்டின துண்டுகள்லாம் வந்து இது வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டில் போட்டுறாங்க, எப்போவுமே துணி வந்து ஸ்ட்ரைட்டில் போட்டுறாங்க. கிராஸில் போட்டிங்கன்னா மட்டும் தான் நெக்கு வந்து அப்படியே நம்மளாம் அமுதி உட்காரும். அப்படியே அந்த தையல் மேலே போட்டாலும் அப்படியே அழகாக இருக்கும். இல்லைன்னா மேலே இங்கே தூக்கிட்டு வந்துடும், டைட்டாக வந்துடும், சுருக்கு வரும், பல பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து பார்த்திங்களா, அடிச்சுட்டு லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை அப்படியே டபுளாக மடிங்க. டபுளாக மடிச்சுட்டு அந்த பட்டி இருக்குதுன்னா அந்த பட்டிகிட்ட எச் கம்மி இருந்ததுன்னா, அதாவது பெருசு சின்ன வந்து வெட்டி விட்டுட்டு லைட்டாக அது மேலேயே நம்ம எப்பவும் போல் நெக்குக்கு வைக்கிற மாதிரி அதே மெத்தட் தான். அப்படியே டபுளாக வந்து அப்படியே மடித்து கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்ச்சு தள்ளியோ 3/4 இன்ச்சு தள்ளியோ வச்சுருங்க. பெஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், அப்படியே வச்சு அடிச்சுட்டே வாங்க. நல்லா அந்த குதிரை ஓரத்தில் அப்படியே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி அப்படியே வச்சு அடிச்சுட்டே வாங்க. இது பாருங்கள், அது மேலே அந்த காலர் மேலேயே வச்சுட்டு வாங்க. வச்சு அப்படியே அடிச்சுட்டே வந்துடுவாங்க. ஒரு போல் அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படியேப்பா எப்படி வைக்கிறதுங்கிறது. இந்த ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக மடிச்சு விட்டுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம தைக்கும் போது தூக்கிடும். அதனால் வந்து லைட்டாக ஒரு மடிப்பு, இந்த ஐப்பட்டிக்கிட்ட நம்ம கொஞ்சம் மடக்கி வந்துடுங்களா, அந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கிட்டு அந்த இடத்த மட்டும் மடக்கிட்டு எப்போ போல் நீங்கள் வந்து டபுள் துணி வந்து அப்படியே அடிச்சுட்டே வாங்க. அப்படியே ஒன்று போல் அடிச்சுட்டே வாங்க. ஒரே மாதிரி அடிச்சுட்டே வாங்க. 2 துணி வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிச்சுட்டே வாங்க.
அப்படியே அந்த பெண்டு வர இடத்துலையும் அதேமாதிரி அப்படியே அழகாக ரொம்ப இழுக்க வேண்டாம், அப்படியே லைட்டாக லூஸ் விட்ட மாதிரி அப்படியே அடிச்சுட்டு வாங்க. அடிச்சுட்டு வந்துட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த லாஸ்ட்டு கார்னர் வந்தோன்னா லைட்டாக டார்னிங் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே வெட்டிடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா துணி வரும் கண்டிப்பாக. ஆனால் லைட்டாக அந்த பிசுறு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தெரியுங்களா, அந்த துணியெல்லாம் அப்படியே பாருங்கள் ஒரே மாதிரி அப்படியே வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மேலே வந்து நம்ம வந்து தையல் போடும்போது வந்து வெளியில் பிசுறு வந்து வராது. அதனால் வந்து அப்படியே அடிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு கட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்று போல் கட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த துணியை வந்து இந்த பக்கம் ஒதுக்கி விட்டு அப்படியே மேலே ஒரு வந்து மேலடி ஒரு அடிக்கிறோம், மேலே ஒரு தையல் வந்து போட்டுறோம். அப்போ தான் வந்து அந்த பக்கம் திருப்பி அடிக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து எப்போவும் நம்ம பண்ணுற ப்ளவுஸில் பண்ணுற மெத்தேடே தான். பாருங்கள் உங்களுக்கே புரியும். அப்படியே அடிச்சுட்டே வந்துடுங்க. ஒன்று போல் அதாவது தையல் இந்த பக்கமாக அடிக்கணும், மாற்றி அடிச்சுட்டாங்க. நம்ம துணியில் பக்கமாக அடிக்கணும். அடிச்சிட்டிங்களா? கொடுக்குறீங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து திருப்பி போட்டு பாருங்கள் இந்த பிசை வந்து உள் பக்கம் அடித்து நம்ம எம்மிங் பண்ணுறது இருந்தால் எம்மிங் பண்ணிக்கலாம், தையல் போடுறோம்னா தையல் போட்டுக்கலாம். இது வந்து தையல் போட சொல்லினால நம்ம வந்து தையல் போடுறோம். ஒரு சிலர் எம்மிங் கேட்பாங்க, எம்மிங் கேட்டாங்கன்னா நம்ம அதை அப்படியே எம்மிங் வச்சிட்டோம்னா ஓகே தான், நல்லா தான் இருக்கும். இல்லை தையல் போட சொன்னாங்கன்னா தையல் போட்டோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். அவங்கவுங்க இஷ்டம் தான், பிரியம் தான். அந்த ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் வந்து முன்ன பின்ன அந்த தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த துணி வந்து இந்த ஷோல்டர் துணி வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து பெண்டு திரும்புறதுக்கு நமக்கு வந்து தையல் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து வெட்டி விட்டுருக்கணும். வெட்டி விட்டு அடிச்சிங்கன்னா அந்த இடம் வந்து திருப்பி போட்டோம்னா இந்த சுருப்பு மாதிரி வரும், அது வராமல் இருக்கும். ஆனால் வந்து லைட்டாக வெட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த துணியை வந்து பாருங்கள் அப்படியே வச்சு அடிக்கலாம். இது எம்மிங் பண்ணுறது தான் தேவைப்படாது. நம்ம தையல் போடுறதுனால அந்த இடத்துல வந்து உட்காராது. அதனால் வந்து நம்ம வந்து லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இருக்கிற துணியை இதையும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக மடித்து விட்டோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் டார்னிங் அடிச்சிட்டோம். பார்த்துங்க நூலை வெட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைட்டாக நீங்கள் மறுபடியும் விட இந்த இடத்துல லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுருக்கு வராது. அதனால வந்து வெட்டி விட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து திருப்பி பார்க்குறோம் எப்படி வந்துருக்குங்கிறது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். பாருங்கள் கழுத்து வந்து அழகாக இருக்கும். ஃப்ரெண்டில் வந்து நார்மல் தான், நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைப்போமோ அதே மெத்தட் தான். நெக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து க்ளோஸ் நெட் மாதிரி வச்சு ஃப்ரெண்டில் வந்து நம்ம தைச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 8 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த வரும். நார்மல்